இயேசு அழைக்கிறார், உன் பேர் சொல்லியே இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து பாரம்பரியத்தை குறித்து அவர் சீஷர்கள் மேல் குற்றம் சாட்டின போது அவர்களுடைய கபடை குறித்து விளக்கினார். ஆவிக்குரிய பாரம்பரியம் என்னவென்றால் எல்லோரும் தன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அர்த்தம், அவர்கள் வயது கடந்திருக்கும் போது அவர்களை ஆதரிக்கிறது, அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுகிறது எல்லோருடைய கடமையாயிருக்கிறது. தன்னுடைய பெருமைக்காக, பெற்றோர்களுடைய பாதுகாப்புக்காக செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தை ஆலயங்களிலே தானமாய் கொடுத்து மனிதர்களுடைய புகழை பெறுகிறார்கள். வீட்டில் வந்து தகப்பனையும் தாயையும் பார்த்து உங்களுக்காக எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். இப்படி செய்வது தேவ கட்டளையை மீறுகிறதல்லவா? இப்படி கொடுக்கிற காணிக்கைகளின் மேல் தேவன் பிரியப்படுவாரா? அப்படி அல்ல. இப்படிப்பட்ட கபடு பாவத்தின் பிரதிபலனாயிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவர் சிலுவை மரணத்தின் மேலும் அவர் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து, பாவத்தின் பாதிப்புகளிலிருந்து, அதன் பிரதிபலனிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறி தேவனுடைய இயற்கை சுபாவங்களை கைக்கொள்கிறார்கள். அப்படி செய்கிறதுனாலே தேவன் அவர்களுடைய ஜீவியத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். நீங்களும் இப்படிப்பட்ட ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.